யாரோ ஒரு அரசியல் பிரமுகர் இந்த ஸ்டில்ல வெளியிட்டு பாத்தீங்களா அவங்க லட்சணத்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த இடத்துக்கு வரலாம். வெளியிட்டதே திரிஷா தான். விஜய் நம்ம போட்டோல பார்க்க முடியுமா, தூரம் பாத்திர மாட்டாமான்னு ஏங்குற பல மாணவர்களை கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு தோல்ல கை போட முடியுங்கிறத அந்த 234 தொகுதியில இருந்து தொகுதிக்கு 3 பேரா கூட்டு போயிருக்காங்க. இப்ப அந்த மாணவன் வசிக்கிற ஊர்னு ஒண்ணு இருக்கு. வர்றா விஜய் போய் பார்த்துட்டு வந்தோண்டாங்க. என்னடா சொன்னாரு விஜய், எப்படிடா இருந்தாருன்னு ஒரு கூட்டம். இவர் பணத்தை வாங்கிட்டு நாக்க நீட்ட சொல்லி டக்குன்னு ஒரு போர்டு போட்டுச்சுன்னா 2 நாளைக்கு போதும் இருக்குதான். இப்ப இதெல்லாம் 10 லட்டு அங்க போக ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல நீங்க கேட்டதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நியாயம். படத்துல நீங்க அப்படி ஒண்ணு பண்ணிட்டு நிஜத்துல இப்படி பேசும்போது ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இருக்கு அப்படின்னு இந்த கேள்வி அவருக்குள்ளே தோணும். இல்ல அவர் அனுமதி இல்லாமல் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அவங்க ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டே பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப வந்து இது இருதரப்பும் சம்மதத்தோடு வெளிவருகிற ஸ்டில் தான் போட்டோ. அப்ப என்ன அவர் நினைக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் உங்களை கட்டுப்பாட்டோடு வைத்திருங்கள், மதுவுக்கு அடிமையாகாதீர்கள் அப்படின்னு ஒரு பெரிய நபர் சொல்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப இப்ப முக்கியம். அதுவும் விஜயை அதை வந்து விஜயால் முடியும்னு நான் கூட நம்புறேன். இதனால் மாணவ மாணவிகள் பயன்பெறுகிறார்கள் அப்படிங்கிறதுனால இதை நம்ம விமர்சிக்கவே கூடாது. பேப்பர் வெயிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ அந்தணன் இருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணே. இனி நம்ம மீட் பண்றது முக்கியமா டிவிகே தலைவர் தளபதி விஜய் சார். எல்லாரையும் மீட் பண்ணி எல்லாருக்கும் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சந்தோஷமா இருக்கு. அவருடைய ஸ்பீச்னு ஃபர்ஸ்ட் அதை டீகோடிங் ஒன்னொன்னா போனோம்னா ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நம்ம அரசியலுக்கு வர போறோம், மறக்காம அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கவங்களாம் ஓட்டு போட்டுருங்க. இந்த மேஜிக் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நடக்குமான இது அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கவங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இந்த திராவிட கட்சிக்கு தான் ஓட்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அடுத்த ஜெனரேஷன்ல அது மாறும் நீங்க நினைக்கிறீங்க? அது ரொம்ப கஷ்டம். பட் அதை வந்து மனசுக்குள்ள பதிய வைப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை. அதை வந்து விஜயால் முடியும்னு நான் கூட நம்புறேன். ஏன்னா இமேஜ் தானே. கண்டிப்பா ஒரு நடிகருக்கு ஏற்கனவே நிறைய இமேஜ் இருக்கு. அந்த இமேஜை இன்னும் நீங்க அதிகப்படுத்துகிற அளவுக்கு என்னென்ன செய்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கூடுதல் ஆயிடுதல்ல இதுல. ஸோ அந்த இடத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு விஜய் அதற்கான காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம நம்பித்தான் ஆகணும். ஒரு பக்கம் இதனால் மாணவ மாணவிகள் பயன்பெறுகிறார்கள் அப்படிங்கிறதுனால இதை நம்ம விமர்சிக்கவே கூடாது. நான் கூட ஏற்கனவே இந்த கல்வி உதவி தொகைங்கிறத ஒருபோதும் விமர்சிக்கல. இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்த்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதை வந்து தவறுன்னு நம்ம ஒரு காலத்திலேயே சொன்னதில்லை. அது ஓட்டுக்காக பண்றாருலாம் நம்ம சொன்னதே கிடையாது. ஏன்னா யாரோ ஒருவர் இதன் மூலம் பயன்பெறுகிறார்கள். அது விஜயினுடைய தனிப்பட்ட ஆதாயமா இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம், அல்லது நிஜமாவே உள்ளன் கூட கொடுக்கலாம். அதெல்லாம் அவர் மனசாட்சிக்கு உட்பட்டது. ஆனால் இந்த இடத்தில் இவ்வளவு மாணவ மாணவிகள் பயன்பெறுகிறார்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது வந்து பணத்தை தாண்டியதுன்னு கூட சில நேரம் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்ப விஜய் மாதிரி சொசைட்டில ஒரு மிகப்பெரிய இடத்தில் இருப்பவர், விஜயை நம்ம போட்டோல பார்க்க முடியுமா, தூரத்துல ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி நின்று பாத்திர மாட்டாமான்னு ஏங்குற பல மாணவர்களை கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு தோல்ல கை போட முடியுங்கிறத அந்த மார்க் தான் உருவாக்குது. இப்ப அடுத்ததான் அதான் சுமாரா படிக்கிறவங்க கூட நம்ம அதிக மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா தளபதியை மீட் பண்ணலாம்னு ஒரு பாயிண்ட் அவன் யோசிப்பாங்க. அதை தான் சொல்றேன். அந்த இடத்தை அவர் வந்து மாணவர்களுக்கு கொடுக்குறாரு. நான் அப்படி உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், முடிஞ்சா பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்றாரு. அதை நோக்கி இவன் ஓடுறான். அப்போ எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட். அவருக்கும் அதன் மூலம் இந்த சொசைட்டிக்கு ஏதோ நம்ம பண்ணணுங்கிற ஒரு ஆத்ம திருப்தி, இவங்களுக்கும் நாம வந்து ஒரு பெரிய ஆளு நம்மளை பூஸ்ட் பண்றாரு, நம்ம ஓடுவோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இது எல்லாமா சேர்ந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா தான் பார்க்கணும். இதை பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில இருந்து நான் பாக்குறேன், வெவ்வேறு தளங்கள்ல வெவ்வேறு மாதிரிலாம் பேசுறாங்க. பட் அதுல உண்மை கூட இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டியது என்னன்னா அந்த பலன் தான், அந்த மாணவர்கள் அடைகிற பலன். அது வந்து எல்லாத்தையும் விட பெருசுன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ஸ்பீச்லயே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, ஒரு சில அரசியல் கட்சிகள்லாம் வந்து ஏதாவது பொய் பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இந்த பொய் பிரச்சாரம்ன்றது அவர் எதை பாயிண்ட் அவுட் பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் ஆடியன்ஸா என்ன புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அவரும் த்ரிஷாவும் வந்து ஒன்னா இருக்காங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து அந்த பாயிண்டே பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தம் இருக்கு. அது நீங்க எப்படி நான் பாக்குறேன்? அது வந்து எனக்கு கொஞ்சம் அதுல யாரோ ஒரு அரசியல் பிரமுகர் இந்த ஸ்டில்ல வெளியிட்டு பாத்தீங்களா அவங்க லட்சணத்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த இடத்துக்கு வரலாம். வெளியிட்டதே திரிஷா தான். இதை வந்து வேற யாரோ வெளியிடல, திரிஷாவே அவங்களுடைய அக்கௌண்ட்ல வெளியிடுறாங்க. அப்போ இதுல சதி இருப்பதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை அவர் என்ன நினைச்சு சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இப்போ எதிர்காலத்தில் அரசியல் கூட்டணி விஜய் வந்து இவங்க கூட எல்லாம் கூட்டணி வைப்பாருன்னு சில செய்திகளை இங்க பரப்பிட்டு இருக்காங்க.
அதெல்லாம் கிடையாது. அப்படி பரப்புகிறவர்களே நீங்க நம்பாதீங்க. அது பின்னாடி ஒரு அரசியல் சதி இருக்குன்னு சொல்ல வராரோ என்னவோ தெரியல. பட் இதை சொல்வதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது அவங்களே வெளியிட்ட விஷயம். அண்ட் நோ ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட பேசுற அங்க எல்லாருமே உறுதிமொழியும் எடுக்க சொல்றாரு. ஆனா ரீசெண்டா தளபதி பாடுற பாட்டா எல்லாமே எப்படி இருக்குன்னா சரக்கு தம்மு அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. எனக்கு இது ரெண்டுமே பயங்கர முரண்பாடா இருக்கு. அவங்க சொல்லலாம் இந்த படத்துக்கு அது தேவைப்பட்டிருக்கு அதனால நம்ம அதை பண்றோம் ஒரு பாயிண்டா சொல்லலாம். என்னோட கருத்து என்னன்னா அது தளபதி பாடி இருக்க வேணான்றதான். ஏன்னா அந்த படத்துலயே வேற பாட்டு இருக்கு, அதெல்லாம் கூட ஒரு பாடி இருக்கலாம், அது இன்னும் பயங்கர வைரல் ஆயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவர் சொல்ற கருத்துக்கும் அவர் பண்ற விஷயத்துக்கும் டோட்டலா வேற பாயிண்ட்ல இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அது ஒரு முரண் இருக்கு. அதை வந்து அவரு படத்துல தவிர்த்திருக்கலாம், இங்க மேடையில தவிர்க்க சொல்லி நான் சொல்லலை. ஏன்னா மிக சரியான மேடையில மிக சரியான விஷயத்த அவர் வச்சிருக்கிறார். ஏன்னா இந்த அடுத்த தலைமுறைங்கிறது ரொம்ப ஈஸியா இதுக்கு அடிக்ட் ஆகிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். ரொம்ப நம்ம கேள்விப்படாத பேரெல்லாம் சொல்றாங்க, கேள்விப்படாத பேருள்ள போதை பொருட்கள்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சுறாங்க. வெறும் பீர் குடிச்சான், அப்புறம் பிராந்தி குடிச்சான், விஸ்கி குடிச்சான், அதை தாண்டி இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இன்னும் விதவிதமா சொல்றானுங்க. எங்கேயோ போய் நாக்க நீட்டினா பாம்பு கொத்துதாமே. ஆமா, ஒரு சின்ன பாம்பு மண்ணுளி பாம்பு சைஸுக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதை வந்து பாட்டிலே போட்டு திரியிறாங்க. இவர் பணத்தை வாங்கிட்டு நாக்க நீட்ட சொல்லி டக்குன்னு ஒரு போடு போட்டுச்சுன்னா 2 நாளைக்கு போதை இருக்குதான். இப்ப இதெல்லாம் 10 லட்டு இப்ப அங்க போக ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நீங்கள் உங்களை கட்டுப்பாட்டோடு வைத்திருங்கள், மதுவுக்கு அடிமையாகாதீர்கள் அப்படின்னு ஒரு பெரிய நபர் சொல்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப இப்ப முக்கியம். அதுவும் விஜயை பின்பற்றுகிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில அவர் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அதுல பாதி பேராவது கேட்பான். கண்டிப்பா ஐயோ அவரே சொல்லிட்டாரா, அப்ப இது தொடக்கூடாதுடா அப்படிங்கிற இடத்துக்கு வருவான். அதை விஜய் செஞ்சதை நான் ரொம்ப மனதார வரவேற்கிறேன். அதே நேரத்துல நீங்க கேட்டதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நியாயம். படத்துல நீங்க அப்படி ஒண்ணு பண்ணிட்டு நிஜத்தில் இப்படி பேசும்போது ரெண்டுத்துக்கும் முரண்பாடு இருக்கு அப்படின்னு இந்த கேள்வி அவருக்குள்ளே தோணும். இப்ப நல்ல வேலையாக அவர் வந்து படம் இனிமே பண்ண போறதில்லை. நல்ல வேலையாக நான் ஏன் சொன்னேன்னா, இது வரைக்கும் அவர் போதைக்கு ஆதரவா சில பாடல்கள் எல்லாம் பாடி இருக்கிறாரு. அது வந்து இனிமே தொடராது. அதுக்காக தான் நான் நல்ல வேலையாகன்னு சொன்னேன். ஒருவேளை இது தொடர்ந்து அவர் நடிக்கக்கூடிய பட்சத்துல அதை அவர் நிச்சயமா தவிர்ப்பாரு. ஏன்னா அவரே ஒரு மேடையில இப்படி சொல்லிட்டு அவரே இன்னொன்னு செய்யும் போது நாளைக்கு கேள்வி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதனால அதை அவர் தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த கடைசியா படம் அப்படின்ற விஷயத்த, ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அது நடக்க போதா இல்லையா? ஏன்னா அதுலயே நிறைய சர்ச்சை இருக்குன்றாங்க, இல்லன்றாங்க. எஸ்.ஜே. சூர்யா சார் சொல்றாங்க இருக்கு ஆனா இல்ல அப்படின்றாங்க. இருக்கா இல்லையா? இல்ல, உறுதியா இருக்கு. உறுதியா இருக்கு. அவரு எச்சுனத்து வந்து அதற்கான டைலாக் எல்லாம் எழுதிட்டு இருக்காரு. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய லிஃப்டா இருக்கும். ஸோ அப்படிதான் அந்த படத்தை வந்து பார்த்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல் படமா தான் அது உருவாகிட்டு இருக்கு. ஒரு இந்தியன் முதல்வன் மாதிரி அதுக்குள்ள ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்ததுன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய பலமா இருக்கும். அண்ட் அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னொரு ஸ்பீச் இந்த ஜூன் 3ஆம் தேதி பேசியிருக்கலாம். ஆனா அவர் அதுலயே சொல்லிட்டாரு நான் பேச மாட்டேன். இதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? இது கரெக்டான முடிவுன்ற மாதிரி அவர் பேசும் என்னென்ன பேசணும்னு நினைச்சாரா அது சுருக்கமா பேசிட்டாரு. நீங்க ஓகே, ரொம்ப லெங்தா கூட அவர் பேசல, ரொம்ப அளவா ஒரு 7-8 நிமிஷத்துல முடிச்சிட்டாரு அவருடைய உரையை. இதை வந்து இதுக்கப்புறம் இதை தான் அவர் இன்னும் டெவலப் பண்ணி பேசணும். ஏன்னா என்னெல்லாம் இந்த மக்களை மாணவர்களை பார்த்து அவர் சொல்லணுமோ கரெக்டா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? அடுத்து செயல் தான். அண்ட் இன்னொரு பாயிண்ட்ல இப்ப நீங்க சொன்னீங்கன்னா இந்த நல்ல விஷயம் நடக்குது, அது எல்லாருமே நல்லதா போய் சேரும், அதுக்கு பின்னாடி என்ன இருந்தாலும் அது அவங்களுடைய யோசனை, அவங்களுடைய பார்வை அப்படின்னு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாருமே எப்படி பாக்குறோம்னா கடைசி இது ஓட் பேங்கா மாறப்போகுது. என்னோட கேள்வி என்னன்னா, இது ஒரு 50% ஓட் பேங்கா மாறத்துக்கான ஸ்பேஸ் இருக்காங்க. ஏன்னா நீங்களும் இத்தனை வருஷமா எவ்வளவு அரசியல் தலைவர்களா ஆகணும்னு நினைச்சு இப்ப எதுவுமே இல்லாத போற ஆட்களை பார்த்துருப்பீங்க. அதனால கேட்கறேன். நிச்சயமா அது மாறும். ஓகே, இன்னொன்னு வந்து இந்த மாணவர்கள் வீட்டுல போய் ஒவ்வொரு வீட்லயும் அவங்க உறுப்பினர்கள்ட்ட நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு நிச்சயமா சண்டை போடுவாங்க. இன்னொன்னு, விஜயை பிடிக்காம தான் பிள்ளைய கூட்டிட்டு ஒருத்தர் இங்க வரமாட்டாங்க கண்டிப்பா. அப்போ அந்த குடும்பம்ங்கிறது ஏற்கனவே இங்க தீர்மானிக்கப்பட்டது, விஜய்க்கு ஓட்டு போட்டுரும் அப்படிங்கிறது. இப்போ அந்த தெரு இருக்கு, அந்த ஊர் இருக்கு. இப்ப 234 தொகுதியில இருந்து தொகுதிக்கு 3 பேரா கூட்டு போயிருக்காங்க. இப்ப அந்த மாணவன் வசிக்கிற ஊர்னு ஒண்ணு இருக்கும்ல, அங்க ஒரு டாக் வர்றா விஜயை போய் பார்த்துட்டு வந்தவன்டாங்க, என்னடா சொன்னாரு விஜய், எப்படிடா இருந்தாருன்னு ஒரு கூட்டம் வரும். அப்ப அவன் சொல்ற கதைகள் இருக்கு, அவன் சொல்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும். இது வந்து அரசியல்ல ஓட்டா மாறும், பெரிய ரோல் பண்ணும்னு தெரிஞ்சுதான் அவர் பண்றாரு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் இதுல நான் திரும்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தரப்புக்கு பலன் இருக்கு. அதனால அது நம்ம விமர்சிக்க கூடாது. அவ்வளவுதான்.
அண்ட் த்ரிஷா விஜயோடைய போட்டோ, அந்த போட்டோவை தாண்டி அவங்க கீழே வச்சிருந்த டேக்லைன் இன்னும் ஆடியன்ஸை உற்சாகப்படுத்திருச்சோ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இப்படி ஏதோ ஒன்று சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வருது அப்படின்னா எல்லாருமே அந்த ஃபீமேல வந்து பயங்கரமா திட்டுவாங்க, இல்ல அந்த மேல பயங்கரமா திட்டுவாங்க. ஆனா நீங்க அந்த போட்டோ கீழே போய் கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் ஆதரவு தெரிவிச்சு நீங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும், உங்க 2 பேரும் நாங்க அப்படி பாக்கணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு ஆடியன்ஸோட மனநிலையே சுத்தமா எனக்கு புரியல. எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆச்சு. புது இப்படி ஒரு கமெண்ட் நான் எதிர்பார்க்கல. நீங்க அதை எப்படி நான் பாக்குறீங்க? அதாங்க, அந்த மாமியார் உடைத்தால் மண்குடம் கதை தான். இது யார் செய்யறாங்கிறத தான் இங்க பாக்குறாங்க. இதே வந்து வேற ஒருத்தர் செஞ்சா கழுவி ஊத்திருப்பாங்க. இப்ப விஜய் செய்யும் போது ஏற்கனவே அவர் மீது இவங்க வச்சிருந்த அன்பு மரியாதையுமா சேர்ந்து நீங்க என்ன பண்ணாலும் தப்பு இல்லைங்க நான்ட்டு வந்துடுறாங்க. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். பட் அப்படி இருக்கக்கூடாது. இல்ல, நீங்க சமூகத்துல ஒரு மிக உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்கள் முன்னுதாரணமா இருக்கணும். இப்ப எப்படி படத்துல நீங்க குடியை ஆதரிச்சு ஒரு பாட்டு பாடக்கூடாது, வெளியில வந்து இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா, கிட்டத்தட்ட அதற்கு ஈடானது தானே இது. கண்டிப்பா நீங்க கரெக்டா இருக்கும்பொழுது தானே நாளைக்கு வந்து பல விஷயங்களை இந்த மேடையில தைரியமா பேச முடியும். அதெல்லாம் இருக்கு. பட் அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இந்த ஊடகங்கள்ல வர்றது பேசுறது இதெல்லாம் வந்து நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் மெயின் பண்ணி பேசுறது இதைத்தான். இதெல்லாம் நீங்க உண்மைன்னு நினைச்சுக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அது உண்மையாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா, அல்லது பொய்யாவே போயிருமா, அல்லது ஹைட் ஆயிருமா, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அவர் இதை பெருசா எடுத்துக்காதீங்கிற ஒரு வார்த்தையை மறைமுகமா சொல்லிடுறாரு. இருந்தாலும் நான் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஆனதுக்கு அப்புறமா நம்ம வைக்கிற ஒரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ சின்ன விஷயம் கிடைச்சாலும் அது எதிர்கட்சிகளா இருக்கட்டும், அவங்களை எப்படியாவது டேமேஜ் பண்ணுன்ற பார்வையில தான் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா இது விஜய் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். அப்பெல்லாம் நீங்க சொல்றீங்க அவர் கூட யார் போட்டோ எடுத்தாலும் இந்த போட்டோ இப்ப போடக்கூடாதுன்றது சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது நார்மலா ஒரு படத்துக்காக எடுக்கிற போட்டோலயே இவ்வளோ கான்சியஸா சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு ஆளு, இது ரொம்ப ஃப்ரெண்ட் ஜோன்ல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ. இங்கேயே அவரு சொல்ல மறந்துட்டாரா, இல்ல சொல்லலையா, இல்ல சொல்லியும் அதை தாண்டி அந்த போட்டோ வந்திருக்கா சோசியல் மீடியா? அவர் அனுமதி இல்லாமல் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவங்க ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டே பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வந்து இது இருதரப்பும் சம்மதத்தோடு வெளிவருகிற ஸ்டில்லு தான் போட்டோ. அப்ப என்ன அவர் நினைக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஸ்டில் வெளியில வந்துருச்சுன்னா நாளைக்கு இதை விட வேற ஒரு செய்தி இங்க வரும்பொழுது அதை பெருசா அந்த ஆடியன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப அது மெல்ல மெல்ல வரட்டும் சொசைட்டிலன்னு அவர் பாக்குறாரு. ஏன்னா இப்ப அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அவருடைய இன்னொரு வாழ்க்கையை இங்க தோண்டி எடுப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா எதிர்கட்சிகள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தருடைய இமேஜை முதல்ல டேமேஜ் பண்ணணும்னா அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில கை வச்சாதான் முடியும். அப்போ மறைமுகமாக இங்க பல விஷயங்கள் நடக்கும். அன்னைக்கு நீங்க வந்து ஒரேடியா ஷாக் ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டில்களை வெளியிட்டுட்டே இருந்தோம்னா நாளைக்கு என்ன சொன்னேன் அதை எங்களுக்கு நேரத்தே தெரியுங்க போங்கன்ட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு மக்களை தயார்படுத்தி. இப்போ இதுல இன்னொரு கேள்வியும் வருதுண்ணே, இது பழக்கப்படுத்துறாங்க அதெல்லாம் சரி, இந்த போட்டோவை பார்த்த உடனே நிறைய பேர் கீழே கமெண்ட்ல என்ன சொன்னாங்க, முன்னாடி வந்து எம்ஜிஆர் இருந்தாரு, அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இருந்தாங்க, இப்ப தளபதி இடத்து அதுக்கப்புறமா அந்த தலைவர் இடத்துக்கு வந்து த்ரிஷா வருவாங்களா அப்படின்னு ஜாலியா அது ஒரு கிண்டலாகவும் இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு சில பேர் சீரியஸாவே அதை பத்தி பேசலாம். அதை பத்தி நான் உங்களுடைய கருத்தை ஏன் வரக்கூடாதுன்னு கேட்கறது. ஏன்னா இங்க அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே நிறைய இடங்கள்ல நான் சொன்னது என்னன்னா, நடிகர்கள் வந்து அவர்களுடைய இமேஜை வச்சு இங்க வந்து ஓட்டு வாங்குறதுங்கிறது தவறானது. நீங்க மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அவங்களோட போராட்டங்கள்ல பங்கெடுத்துக்கணும், அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு மறைமுகமா நீங்க இங்க உதவி பண்ணியிருக்கணும், நேரடியாகவும் மறைமுகமாகவும். அது இல்லாமல் திரையில் இருக்கிற கவர்ச்சி மட்டுமே வச்சுட்டு வந்துடக்கூடாது. அது ஒண்ணுதான் அவங்க வர்றதுல நமக்கு ஒரு சங்கடம். மற்றபடி வந்து குற்ற பின்னணி உள்ளவர்களே இங்க அரசியலுக்கு வந்து கம்பீரமா இருக்கும் பொழுது ஏன் நடிகர்கள் வரக்கூடாதுங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. ஸோ அதனால திரிஷா வந்தா என்ன, அதுல என்ன பெரிய கொலை குற்றமா? அது வந்துட்டு போட்டோம், அது இல்லை. ஆனால் அப்படி வரணுங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா இங்க யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதை பத்தி நான் கவலைப்படவே வேண்டாம், நான் இந்த கட்சியில சேர்ந்து என்னுடைய பணியை துவங்குறேன்னு வந்துட்டு நாளைக்கு அவங்க என்னவா இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. அப்படி வரணும்னு நினைக்கிறீங்களா, வந்துருங்க இப்போ. அதுதான். தேங்க்யூ வெரி மச். நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.